ஒரு அற்புதமான துவாவோடு உங்களிடத்தில் நான் வந்திருக்கிறேன். இந்த துவா அர்த்தத்தை நீங்கள் பார்க்கும்போது உள்ளத்தில் ஒரு பெரும் உணர்ச்சியை பொங்கச் செய்யும். இந்த துவாவின் அர்த்தத்தை நீங்கள் பார்க்கும்போது கண்களிலிருந்து கண்ணீரை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. இந்த துவாவின் அர்த்தத்தை நீங்கள் பார்க்கும்போது அன்பிற்குரியவர்களே, தனக்கு தன்னுடைய ரப்பு இருக்கிறான் என்ற ஒரு பெரும் உத்வேகத்தை அந்த துவா அள்ளித்தந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கருணையை உங்களுக்கு பரிசாக தரும்போது, அளப்பெரிய அவனுடைய அன்பை பரிசாக தரும்போது, உங்களுக்கு எவ்வளோ பெரிய கவலைகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் சீக்கிரத்திலேயே அது விலகிவிடும். தேவைகள் இருந்தால் அது உடனடியாக நிறைவேறும். உங்களுக்கு பரக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய புறத்திலிருந்து அவன் உங்கள் மீது காட்டக்கூடிய அந்த அன்பின் வெளிப்பாடாய் ரொம்ப அதிகப்படியாகவே தந்து விடுகிறான். உலகத்தின் வாழ்க்கையையும் அல்லாஹு தஆலா சிறப்பாக்கி வைக்கிறான். மறுமையின் வாழ்க்கையும் அல்லாஹு தஆலா சிறப்பாக்கி வைக்கிறான். ஏன்னா இவன் ஸ்பெஷல் அடியான். இவன் தனிப்பட்ட முறையில் அவன் மீது அன்பு செலுத்தக்கூடிய, தனிப்பட்ட முறையில் அவனை அக்கறையோடு பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அடியான் இவன். சொல், செயல், நடை, உடை, பாவனை அனைத்தையுமே அல்லாஹ் ரசூல் எப்படி ஏவிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு மாற்ற வேண்டும். தன்னையும் அறியாமல் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் தினசரி தௌபா செய்ய தயங்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய கருணையை பற்றி சொல்லும்போது புகாரி முஸ்லிம்லே ஒரு அற்புதமான ஹதீஸ் ஒன்று வருகிறது. ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைதிகளை நோக்கி வந்தாங்க. அவங்கள்ட்ட பேசுறதுக்கோ அல்லது வேறு ஏதோ தேவைக்கோ வந்தாங்க. அப்போ அந்த கைதிகளின் கூட்டத்தில் ஒரு பெண் தீவிரமாக தன்னுடைய பிள்ளையை தேடிக்கொண்டிருந்தாள். அங்குமிங்கும் பார்த்தாள், எங்கேயும் குழந்தை தென்படவில்லை, எங்கேயும் குழந்தை தென்படவில்லை. அங்கு ஓடுகிறாள், இங்கு ஓடுகிறாள், அப்படியே சுற்றுமுட்டும் ஒரு பித்து பிடித்தவளை போல தேடுகிறாள். ஒரு இடத்திலே அவளுடைய குழந்தை ஒருவருடைய கையில் இருக்கிறது. சென்றவள், அந்த குழந்தை ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம், சென்றவள் அந்த குழந்தைய பறிச்சு அப்படியே நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். நெஞ்சோடு அணைத்து கொண்டு பப்ளிக்னு கூட பார்க்காம பால் கொடுக்க ஆரம்பித்தாள். இந்த நெகிழ்ச்சியான காட்சியை கண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவள் இந்த குழந்தையை நெருப்பில் சுட்டு பொசுக்குவாளா என்று கேட்டார்கள். இவள் குழந்தையை நெருப்பில் போடுவாளா என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், இலக்கணத்தை மீறி பப்ளிக் என்ற கூட பாராமல் தன் பிள்ளைக்கு பசியாற்றுவதில் குறியாக இருக்கக்கூடிய இரக்கமுள்ள இந்த தாய் எப்படி போடுவாள் என்று சஹாபாக்கள் சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவள் வைத்த இந்த அன்பை விட அடியார்கள் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக அதிகமாக அன்பு வைத்திருக்கிறான் என்று சொல்வார்கள். அந்த அதிக அன்பை மிக சீக்கிரத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான துவாவோடு உங்களிடத்தில் நான் வந்திருக்கிறேன். இந்த துவா அர்த்தத்தை நீங்கள் பார்க்கும்போது உள்ளத்தில் ஒரு பெரும் உணர்ச்சியை பொங்கச் செய்யும். இந்த துவாவின் அர்த்தத்தை நீங்கள் பார்க்கும்போது கண்களிலிருந்து கண்ணீரை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. இந்த துவாவின் அர்த்தத்தை நீங்கள் பார்க்கும்போது அன்பிற்குரியவர்களே, தனக்கு தன்னுடைய ரப்பு இருக்கிறான் என்ற ஒரு பெரும் உத்வேகத்தை அந்த துவா அள்ளித்தந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த துவா எந்த துவா? நன்றாக கவனியுங்கள். இதை அதிகம் ஓதிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படும் போதெல்லாம், கவலைகள் ஏற்படும் போதெல்லாம், தேவைகள் உடனடியாக நிறைவேற வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படும் போதெல்லாம் இந்த துவாவை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எங்கே சொல்லுங்கள்? யா அர்ஹமர் ராஹிமீன இர்ஹம்னா, யா அர்ஹமர் ராஹிமீன இர்ஹம்னா, யா அர்ஹமர் ராஹிமீன இர்ஹம்னா. கருணை காட்டக்கூடிய மக்களில் எல்லா கருணையாளர்களை விட மிக அதிகமாக கருணை காட்டக்கூடியவனே, இரஹம்னா, எங்கள் மீது நீ கருணை காட்டு. அந்த கருணையின் மூலமாகத்தான் எங்களுக்கு காரியங்கள் கண்டிப்பாக ஆகும், தேவைகள் நிறைவேறும்.
ஆகவே ரப்புல் ஆலமீனே பெரும் பாவிதான். நான் செய்த பாவங்கள் சகிக்க முடியாத பாவங்கள், நான் செய்த பாவங்கள் அருவருப்பான பாவங்கள், நான் செய்த பாவங்கள் கோடிக்கணக்கான பாவங்கள், கடல் நுரையை விட அதிகப்படியான பாவங்கள். ஆனாலும் அந்த தாயை ஓமைப்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எனவே யா ரப்பே நீ என் மீது கருணை காட்டு, நீ 70 தாயை விட மேலானவன் அல்லவா, அதனால் என் மீது கருணை காட்டு என்று ஒரு கோழி குஞ்சு தாயின் அந்த ரெக்கைக்குள்ள பூந்து அடைக்கலம் பெறுவாத மாதிரி இந்த துவால அடைக்கலம் பெற்றுங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு அற்புதமான துவா. நீங்கள் அதை சிந்திச்சு பார்க்கும்போது உணர்ச்சியில், இப்போ நான் சொல்லக்கூடிய எனக்கே கூட உணர்ச்சிகள் வருகிறது, ஆனாலும் வீடியோவில் அது சரியாக வராது என்பதற்காக என் கண்ணீரை நான் கட்டுப்படுத்திக் கொள்கிறேன். யா அர்ஹமர் ராஹிமீன், உலகத்தில் எவ்வளவு இரக்கப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தலைமைத்துவம் மிக்க இறைவா, நீ காட்டக்கூடிய இரக்கத்திற்கு எந்த அளவும் கிடையாது, எந்த டெசிபலும் கிடையாது, பெர்சன்டேஜும் கிடையாது. அப்படிப்பட்ட நீ என் மீது நீ இரக்கம் காட்டு, எங்கள் மீது நீ இரக்கம் காட்டு. அல்ஹம்துலில்லாஹ். சொல்லி வச்ச மாதிரி ஒவ்வொரு காரியமும் சக்சஸ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும் இன்ஷா அல்லாஹ். எத்தனை தடவை ஓதுறது, இதுக்கு அளவே கிடையாது. அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாள், அல்லாவின் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள், அன்பிற்கு உண்டோ அளவு கிடையாது. எவ்வளவு நாளும் ஓதுங்க, உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குதோ அவ்வளவு ஓதுங்க. உங்களுக்குன்னு சொல்லி சில திக்ருகள், சில அவுராதுகளை தினசரி நீங்க போடுற ட்ரெஸ்ஸை மாதிரி பயன்படுத்துங்க, நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டை மாதிரி பயன்படுத்துங்க, நீங்க குடிக்கிற தண்ணி போல பயன்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில உணவு போவது போல திக்ரு உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்கணும். எந்த ஷைத்தான் உங்க கிட்ட நெருங்க முடியாது. அல்லாஹ்வுடைய அன்பெனும் வளையத்திற்குள் நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா எந்த ஒரு தீய சக்தியும் உங்களை அண்டாது. எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கப்படும் சகோதர சகோதரிகளே. அதனால கவலைப்படாதீங்க. இந்த வஜீஃபா ரொம்ப பெரிய ஆணித்தரமானது, அழுத்தமானது. இந்த துஆவை நீங்கள் வாழ்க்கையில ஒரு ரொட்டீனாக செய்துதான் தீர வேண்டும். அந்த படைத்தவனை இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூழலில் நீங்கள் அழைத்துதான் தீர வேண்டும். உங்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை எல்லாம் அவன் நிறைவேற்றி தர இப்படி நீங்கள் அழைத்துதான் தீர வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றை விட மேலாக இந்த காணொளியை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த மாபாவியான எனக்கு துஆ செய்யுங்கள். பாவங்களிலிருந்து தவிர்ந்து நன்மையான வழிகளில் நாங்கள் செல்ல வேண்டும் என்று எங்களுக்காக மனமுருகி துஆ செய்யுங்கள் பெருமக்களே. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.